அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோடெக் தமிழ் சேனல். நான் உங்கள் லோகேஷ். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஃபோட்டோஷாப். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்ச நாளாக உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றின வீடியோஸ் போட முடியல. ஸோ கொஞ்சம் ஒர்க்கு, அதனால தான் எதுவுமே பண்ண முடியல. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெக்ஸ்ட் டூல். இது வரைக்கும் நம்ம ஒரு 75% டூல்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம டெக்ஸ்ட் டூல் பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட் டூலில் பார்த்தீங்கன்னாக்கா 4 டூல்ஸ் இருக்குது. ஹரிசாண்டல், வெர்டிக்கல் ரெண்டுமே டைப் டூல். அண்டு நெக்ஸ்ட் இருக்கிறதும் ஹரிசாண்டல், வெர்டிக்கல் தான். இது வந்து டைப் மாஸ்க் டூல். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது நம்ம அந்த 4 டூல்ஸையும் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பேசிக்காக நீங்கள் இதை வச்சு உங்களுக்கு எப்படி க்ரியேட்டிவிட்டியாக யோசித்து டைப் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அண்டு நான் இப்போ பென் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரா பண்ணி வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட் டூலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் டூல் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணுவோன்றது பார்த்தீங்கன்னா, அண்டு இதோட ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டெக்ஸ்ட் டூலை அதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா T. அண்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டூலோட ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட எந்த டெக்ஸ்ட் வேணுமோ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபார்மேட்ஸ். செகண்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரெகுலர் அண்டு இட்டாலிக், போல்டு இட்டாலிக் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நார்மலாகவே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வேர்ட் பேட்லேயே இருக்கும். ஸோ சேம் அதே தான், டெக்ஸ்ட்டுக்கான என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே ஆப்ஷன்ஸ் தான். அண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட்டோட சைஸ். டிஃபால்ட்டாக இதில் பார்த்தீங்கன்னா 72 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் அதிகரித்து வச்சுக்கலாம். இங்கே மேலே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் 100 கொடுத்துருக்கேன், நீங்கள் எதை வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ சைஸ் வேணாலுங்க டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நன், ஷார்ப், ஸ்ட்ராங் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்காக வேணும்னாலும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம், சாஃப்டாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வருமோ அதை வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அலைன்மெண்ட்ஸ். அலைன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம்: லெஃப்ட்டு, ரைட்டு அண்ட் சென்டர். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர் டூல். இந்த கலர் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டெக்ஸ்ட்டோட கலர் உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ நீங்கள் அதை வச்சு டைப் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட்டு கலர் வந்திருக்கு. நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா விராப்ட் டெக்ஸ்ட். விராப்ட் டெக்ஸ்ட் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன்ஸ். இந்த டிசைன்லாம் நீங்கள் விராப்ட் டெக்ஸ்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட மேலே பார்க்குற எல்லாமே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இதை வச்சு சைடில் வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். இங்கே டெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பிளாங்க் பேஜில் ஒரு கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு லேயர் இங்கே க்ரியேட் ஆகும். இப்போ நான் இதை பென் டூல் வச்சு எதுக்காக செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். மேலே பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல்னு டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் டெக்ஸ்ட். இது ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் நார்மலாக நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டிசைனை ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு லைன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நேராக நீங்கள் அந்த லைனுக்கு நேராக வச்சு பார்த்தீங்கன்னா அதை பார்த்துன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கு நேராக வச்சிங்கனாக்கா உங்களுக்கு சிம்பிள் சேஞ்ச் கர்சர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி சேஞ்ச் ஆனதும் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்களோ, எந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அந்த பார்த்து எப்படியெல்லாம் போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டும் டைப் ஆகும். நீங்கள் வச்சுட்டு கோடெக் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த டிசைனில் பண்ணிங்கன்னா அதில் வரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு ஒரு டூல் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டூல்ஸ் இருக்கும். அதில் பார்த்துன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த டெக்ஸ்ட் டூலை நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா,
ஒரு பாத்தில் அந்த இடத்துல வச்சு நீங்கள் எப்படி மூவ் பண்ணாலும் உங்களுக்கு அது மூவ் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்புறம் சொல்லி காமிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெர்டிக்கல் டூல். வெர்டிக்கல் டூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வெர்டிக்கலாக நம்ம டைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அதை டைப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கிறேன். டிக் கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் டிக் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி டெக்ஸ்ட்டை சைஸோட பெருசு பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் சைஸு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் கொடுத்துக்கிட்டு நான் கிளிக் பண்ணி இதை பிச்சில் வச்சு பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசைனாக கிடச்சிருக்கும். ஸோ அந்த இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் வெர்டிக்கல் டூல். இப்போ நான் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். 3வது டூல். இப்போ நான் இந்த இமேஜில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சு டைப் பண்ணுறேன். இப்போ நான் கோடெக் தமிழ்னு டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் லேயரை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயரை கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் அந்த டைப் பண்ண டெக்ஸ்ட்டை அங்கேருந்து ட்ராக் பண்ணி நான் இதில் எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் இருந்ததை உங்களுக்கு அப்படியே டெக்ஸ்ட்டாக உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு டிசைனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் தள்ளி வச்சு டைப் பண்ணுறேன். இப்போ டெக்குன்னு நான் டைப் பண்ணி மூவ் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதை நான் லேயரை கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த ட்ராக் பண்ணி விட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நீங்கள் டிசைனுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் டிசைன் பண்ணலாம். லாஸ்ட்டாக இருக்கிற வெர்டிக்கல் டூலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே நான் லொக்கேஷன்ட்டு என்னோடய நேமை டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு சேம் அதே தான் லேயரை மாற்றிட்டு நீங்கள் அங்கேருந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதில் வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறது ஒயிட்டாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்குது, அந்த இடத்துல டெக்ஸ்ட்டும் ஒயிட்டாக இருக்குது. இதை நீங்கள் டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணி நீங்கள் இதிலையும் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் டூப்ளிகேட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கீழே நீங்கள் அதை ஒரு எம்டி லேயரை க்ரியேட் பண்ணிக்கங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலரில் தேவையோ பேக்ரவுண்ட் அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை ப்ளூவில் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டு இங்கேருந்து வச்சு ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூவில் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன்ட்டு அந்த ஒயிட் கலரில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் தெரியும். அது ஒயிட் கலரில் இருந்ததுனால பேக்ரவுண்டும் சேம் கலராக இருக்கவே உங்களுக்கு அது ஹிடனாக தெரிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் டிசைன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் நிறைய இருக்கும் லெஃப்ட் சைடில். நீங்கள் அதெல்லாம் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டிசைனில் கிடைக்கும். இப்போ நீங்கள் அதை கலரும் சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரோக் வச்சுக்கலாம். அண்டு பெவல் எம்போஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் 3D செக்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பிளெண்ட் மோட் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனும் ஒவ்வொரு டிசைன் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டோட டிசைனை நீங்கள் உருவாக்கலாம். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும், ஃபோட்டோஷாப்னு இல்லை, எல்லா மல்டிமீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை யோசிக்கும் போது கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக யோசிங்க. அப்போ தான் மற்றவங்க பார்க்கும்போது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை ரசிப்பாங்க. அண்டு நான் இதை இப்போ நான்
இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலோட லோகோவை நான் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ கோடெக் தமிழ்னு வச்சுட்டு கீழே டெக்குன்னு கொடுத்து கீழே வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த வெல்கம் டு மை சேனலில் நான் கிளிக் பண்ணி கீழே மூவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒவ்வொரு லேயரை மூவ் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு தான் மூவ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த லேயர் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ நான் இப்போ ஒவ்வொரு லேயராக நான் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் டிசைன் கொடுத்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் டிசைனை வச்ச உடனே உங்களுக்கு 3D எஃபெக்டில் தெரியும். ரொம்பவே அருமையாக இருக்குல்ல. ஸோ அதுதாங்க ஃபோட்டோஷாப்போட ஒர்க்கு. நீங்கள் நார்மலாக இருக்கிறத கூட நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் ஒன்று இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி காமிக்கலாம். எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை சேவ் பண்ணால் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேம் கொடுத்துக்குங்க, ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஜேபேக் இருக்குது. ஜேபேக்னாக்கா நம்மளோட நார்மல் ஃபோட்டோவோட ஃபார்மேட். அண்டு பிஎன்ஜி பார்த்திங்கன்னா லோகோலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இமேஜை கிரியேட் ஆகிட்ருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணணும். அண்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின ஏதாச்சும் சந்தேகங்கள் குறைகள் இருந்தாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ். பாய் பாய்.